நெக்ஸ்ட் என்னோடய பிளான் என்னவா இருக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாங்க, கரெக்டு. நேராக சூரத்து தான். சூரத்துக்கு போயிட்டு நம்ம வாங்கிடலாம், சூப்பராக வாங்கிடலாம், நல்லா பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10,000 போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்து தான் நம்ம அந்த ஹோல்சேல், சென்னையில் இருக்க ஹோல்சேல் அந்த ஸ்ட்ரீட்ஸ்க்கு போனோம். பட் இப்போ சூரத்துக்கு போகிறோம். சூரத்துக்கு போகும்போது நம்ம வந்து அவ்வளோ கம்மியாலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அதுவும் சூரத்துக்கு எப்படி போகணுன்னு கேளுங்க, ஃப்ளைட்டு. அதெல்லாம் தான் நாங்கள் பண்ண தப்பே. மொத்த காசும் வந்து இந்த போயிட்டு வர செலவு அதுக்கே போயிடுச்சுங்க. சரி, ஆளுக்கு ஒரு 1 lakh போடுவோம்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க ஒரு 1 lakh போட்டாங்க, நாங்கள் ஒரு 1 lakh போட்டோம். போட்டுட்டு அப்புறமா நான், எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, நாங்கள் 3 பேரும் வந்து சூரத்துக்கு ஃப்ளைட்டில் கிளம்பி போயிட்டு ஃப்ளைட்லேயே திரும்ப வந்தோம். அங்கே போனால் எங்களுக்கு ஒரு க்ளூ கூட கிடையாது, நம்மளுக்கு யாருமே தெரியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் பூமாக இருக்க லெவலில் அப்போ கிடையாது. ஸோ யார்கிட்ட வாங்குறது, என்ன வாங்குறதுனே தெரியாது. அங்கே போனால் ஒரே அந்த புரோக்கர்ஸோட தொல்லை, அந்த மீடியேட்டர்ஸ் தொல்லை ரொம்ப. அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கே எங்களுக்கு அரை நாள் ஆகிடுச்சு. தப்பிச்சு ஏதோ கடைக்கெல்லாம் போய் பார்த்தோம். கடைசியில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தோங்க.